Just a reading of chapter 8 of Revelation gives us an understanding of the forthcoming tribulation. வெளிப்படுத்தின விசேஷத்தின் 8ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும் பொழுது வரப்போகிற பெரிய உபத்திரவத்தை குறித்து நமக்கு சில காரியங்களை தெளிவாக்குகிறது. I already told you that the tribulation period covers in Revelation chapter 6 to 18. ஏற்கனவே சொல்லியபடி இந்த உபத்திரவ காலம் என்பது 6 முதல் 18 வரையிலுள்ள அதிகாரங்களிலே காணப்படுகிறது. It consists of judgment seal, judgment trumpet and judgment vial. இதிலே நாம் பார்க்கும் பொழுது அது நியாயத்தீர்ப்பின் முத்திரை, நியாயத்தீர்ப்பின் எக்காலம், அது மட்டுமல்ல நியாயத்தீர்ப்பின் கலசம் என்று 3 காரியங்களையும் பார்க்கிறோம். 7 seals and 7 trumpets and 7 vials. 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள். We studied about the seals in chapter 6 of Revelation. இந்த முத்திரைகளை பற்றி 6வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். And chapter 8 contains the 7th seal. 8வது அதிகாரம் 7வது முத்திரையை காட்டுகிறது. So you find that chapter 7 is in between 6 and 8, which doesn't contain the seal. நாம் இப்படியா 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அது 6ஆம் அதிகாரத்திற்கும் 8ஆம் அதிகாரத்திற்கும் இடையிலே இருந்தாலும் அதிலே அங்கே முத்திரையை குறித்து காணப்படவில்லை. It looks like, or it should be, that 7th seal to be found in chapter 7 actually. பொதுவாக பார்க்கும் பொழுது அந்த 7 முத்திரைகளும் ஒன்றாக அமைந்திருக்க வேண்டும். But why there is a gap? ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையிலே ஏன் ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது? That's what we have just now read. அதைத்தான் இப்பொழுது நாம் படித்தோம். God wants to save Israel and also the multitude of Gentiles. கர்த்தர் அந்த காலகட்டத்திலே யூத ஜனங்களையும் புறஜாதிகளிலிருந்து ஒரு திரள் கூட்டத்தையும் ரட்சிக்கும்படியாக விரும்புகிறார். But they were saved during the period of tribulation. அவர்கள் உபத்திரவ காலத்தின் மத்தியிலே ரட்சிக்கப்படுகிறவர்கள். And chapter 8, which we have just now read, contains the 7th seal being opened by the Lamb. 8ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது நாம் படித்தோமே, அதிலே இந்த 7வது முத்திரை திறக்கப்படுவதை காண்கிறோம். And the Bible says there was silence in heaven for about half an hour. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. Isn't it something thrilling to read? There's a great silence in heaven for half an hour. அரை மணி நேரம் பரலோகத்திலே ஒரு அமைதல் உண்டாயிற்று என்று படிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய குதூகலத்தை தரவில்லையா? And we find here 7 angels with 7 trumpets. இங்கே 7 தூதர்கள் 7 எக்காலங்களை வைத்திருப்பதை காண்கிறோம். And before they could sound their trumpet, we find an angel of God having golden censer in hand. இங்கே இந்த 7 பேரும் அவர்களுடைய எக்காலங்களை ஊதுவதற்கு முன்பாக அங்கே ஒருவர் பொற்கலசத்தோடு வந்து நிற்பதை பார்க்கிறோம். And with much incense that was given to him, he offered it to the throne with the prayers of the saints on the earth. அவர் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் அதை ஒரு தூப வர்க்கமாக செலுத்தினார். When it was cast down on the earth, there was voice, lightning, thunders, etc. அது பூமியின் மேல் ஊற்றப்பட்ட பொழுது அங்கே இடி முழக்கம் மின்னல் போன்ற சத்தங்கள் கேள்விப்பட்டது. Then the angels sounded the trumpets. அதற்கு பிறகு அந்த தூதர்கள் அந்த எக்காலங்களை ஊதினார்கள். In this chapter we find only the 4 trumpets, one after another. இந்த 8வது அதிகாரத்திலே 4 எக்காலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊதப்பட்ட சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. After the 4th trumpet, we find an angel of God flying in the midst of the heavens with a big cry, stating that there will be great disaster in the world because of the remaining 3 trumpets. 4 தூதர்கள் எக்காலம் ஊதின பிறகு ஒரு தேவதூதன் வானத்தின் மத்தியிலே வந்து இனிமேல் பூமியிலே வாசம் செய்ய போறவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று சொல்லி மற்ற 3 தூதர்கள் எக்காலம் ஊதக்கூடிய காரியத்தை அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். This is what chapter 8 contains. இதுதான் 8வது அதிகாரத்திலே இருக்கக்கூடிய காரியங்கள். I want to make the book of Revelation easy. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தை உங்களுக்கு இலகுவாக சொல்லித் தர விரும்புகிறேன். Very difficult, but we want to make it as easy and as simple as possible. உண்மையிலே பார்ப்போமானால் மிக மிக ஒரு கடினமான புத்தகம், ஆனால் அதை எந்த அளவுக்கு எளிதாக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிதாக்க விரும்புகிறேன். So the Lamb had opened the 7 seals. Chapter 8 verse 1. 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். The Lamb had opened the 7th seal and there was silence in heaven for half an hour. ஆட்டுக்குட்டியானவர் அந்த 7வது முத்திரையை அவர் திறந்தார். அதன் பிறகு அரை மணி நேரத்திற்கு போன்ற நேரத்திலே அங்கே அமைதலாய் இருந்தது. I thought how heaven would be
if there was great silence for half an hour. அரை மணி நேரம் ஒரு அமைதல் இருந்திருக்குமானால் பரலோகம் எப்படி இருந்திருக்கும் என்று நான் சற்று யோசித்து பார்த்தேன். The 24 elders, the 4 living creatures, the angels would have been keeping quiet, isn't it? 24 மூப்பர்களும் அந்த 4 ஜீவன்களும் அங்கே இருந்த தூதர்களும் அமைதியா இருந்திருப்பார்கள் அல்லவா? They stopped their playing of instruments and also lifting up their voice of praising. அவர்கள் இசைக்கிற கருவிகளையும் தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியான ஸ்தோத்திரங்களையும் சற்று நேரம் நிறுத்திவிட்டார்கள். A thought may come to us, why there was silence in heaven? ஏன் பரலோகத்திலே இப்படிப்பட்ட அமைதல் உண்டாயிற்று என்று நமக்கு ஒரு எண்ணம் எழலாம். I feel that it's a period of silent preparation for the awful judgment that are going to take place on this earth. உலகத்தின் மேல் வரக்கூடிய பெரிய கொடுமையான அந்த நியாய தீர்ப்புக்கு ஒரு அமைதலான ஆயத்தம் அது என்று நான் நினைக்கிறேன். The angels of God are getting ready to sound a trumpet and also to pour the vials upon the earth. தேவனுடைய தூதர்கள் இந்த எக்காலங்களை ஊதுவதற்கும் கலசங்களை பூமி மேல் கொட்டுவதற்கும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நேரம் அது. In short, it is a time of preparation. குறிப்பாக சொல்வதென்றால் அது ஒரு ஆயத்த நேரம். And in the 6th verse you find, and the 7 angels which had the 7 trumpets prepare, note the word prepare themselves to sound. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பாருங்கள், அப்பொழுது 7 எக்காலங்களுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். And so it may be the time of preparation for them. ஆகவே அது அவர்கள் தங்களை ஆயத்தம் பண்ணும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு நேரம். But in the meanwhile we find in verse 3 that there was another angel who came and stood at the altar having a golden censer. ஆனால் அதே நேரத்திலே நாம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வேறொரு தூதன் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். So from verse 3 to verse 5 we read about the golden censer. இங்கே 3 வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையிலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொற்கலசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். And there was given unto him much incense that is offered with prayers of the saints upon the earth. சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Note the word another angel. வேறொரு தூதன் என்கின்ற அந்த குறிப்பை கவனியுங்கள். Some people claim that this angel was Christ. ஒரு சிலர் சொல்கிறார்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய தூதன் இயேசு என்று சொல்கிறார்கள். He is our great high priest. அவர் நம்முடைய மகா பெரிய பிரதான ஆசாரியராக We இருக்கிறார். know the Lord Jesus Christ ministers to his Father and ministers to man on the earth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் ஊழியம் செய்கிறார், மனுஷர்களுக்கும் ஊழியம் செய்கிறார். He is a mediator between man and God. இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள மத்தியஸ்தர். Hope you remember the verse in 1 Timothy chapter 2 verse 5. 1 தீமோத்தேயு 2:5வது வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை நினைப்பீர்கள் நினைக்கிறேன். There is one God and one mediator between God and man, and that man was Jesus Christ. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்துவே. And we know in the Old Testament also the part played by Jesus Christ in the form of an angel. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு தூதராக இயேசு செய்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். The name Jesus was not mentioned in the Old Testament. பழைய ஏற்பாட்டு பகுதியிலே இயேசு என்கின்ற பெயர் குறிக்கப்படவில்லை. But he was an angel, like an angel to them in the Old Testament. ஆனால் இயேசு மற்ற தூதர்கள் எப்படி இருந்தார்களோ அதை போல பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு இருந்தார். And we know that a man wrestled with Jacob until the breaking of the day. நாம் படித்து பார்க்கிறோம், அந்த பொழுது விடுகின்ற நேரம் வரையிலும் ஒரு தூதனானவர் யாக்கோபோடு போரிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். We also read in the book of Daniel the 4th man in the midst of burning fiery furnace. தானியேலுடைய புத்தகத்திலும் கூட அங்கே எரிகின்ற அந்த செங்கச்சூளையின் மத்தியிலே அங்கே 4வதாக ஒருவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். We also find in the book of Exodus, I will send an angel before you and who would defeat all your enemies. யாத்ராம் புத்தகத்திலும் கூட உங்களுக்கு முன்பாக நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவர் உங்கள் எதிரிகளை சங்காரம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And thus we see the angel who was the shadow of the Lord Jesus Christ himself. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நிழலாட்டமாக வெளிப்படுத்துகிற ஒரு தூதனை நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே காண்கிறோம். So some interpreters of the book of Revelation
say that verse 3 refers to Jesus Christ, ஆகவே the angel. வெளிப்படுத்தின விசேஷத்தை வியாக்கியானம் படுகிற ஒரு சிலர் இங்கே 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே குறிக்கப்பட்டுள்ள வேறொரு தூதன் என்பவர் இயேசு என்று சொல்கிறார்கள். But I don't think that we should give much importance to that. ஆனால் அந்த வியாக்கியானத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. Whether it's really another angel or Jesus himself, that makes no difference. அது இயேசுவோ அல்லது வேறொரு தூதனா யாரா இருந்தாலும் அது அவ்வளவு முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. And we read here that he had a golden censer in his hand. இங்கே நாம் பார்க்கிறோம் அவருடைய கரத்திலே ஒரு பொற்கலசம் இருந்தது. Much incense was given to him to offer it with the prayer of all saints. சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Now listen what kind of prayer it is. நன்றாய் கவனிங்கள், எப்படிப்பட்ட ஜெபம் அது? The imprecatory prayers that are found in the book of Psalms, that is to say, prayers to take revenge. நாம் சங்கீத புத்தகங்களிலே பழிக்கு பழி வாங்கும் மொழியாக எழுதப்பட்டுள்ள சில ஜெபங்களை நாம் பார்த்தோம். And some of the Psalms, when we read, we might even wonder why the writers have written such songs. ஒரு சில சங்கீதங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது இதை எப்படி அவர்கள் எழுதினார்கள் என்று நினைக்கக்கூடும். They were living the Old Testament. அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவர்கள். They did not know the spirit of Jesus Christ and the life of Jesus Christ. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை பற்றியும் அவருடைய ஜீவியத்தை குறித்தும் அறிந்திருக்கவில்லை. So they were living the period of an eye for eye, tooth for tooth. அவர்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழிவாங்கும் காலத்திலே இருந்தார்கள். That was the period of law. அது நியாயப்பிரமாணத்தின் காலம். So their prayer cannot be like the prayer of Stephen, the first martyr of the New Testament. அவருடைய ஜெபம் முதலாவது இரத்த சாட்சியாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே மரித்த ஸ்தேவானுடைய ஜெபம் போல் இருக்க முடியாது. The prayer of Stephen was, Lord, lay not this sin to their charge. ஸ்தேவான் ஜெபித்த ஜெபம் என்றால் இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். So here the word the much incense that he should offer it with prayers of all saints upon the golden altar which was before the throne. சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் என்று சொல்லப்படுகிற ஜெபம். This prayer correspond with Revelation 6:10. இந்த ஜெபமானது வெளிப்படுத்தின விசேஷம் 6:10 எழுதப்படுகிற அந்த ஜெபத்திற்கு குறிப்பாய் இருக்கிறது. Revelation 6:10 says, they cried with a loud voice saying, how long, O Lord, holy and true, dost thou not judge and avenge our blood on them that dwell on the earth? 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். This is the imprecatory prayer. இது பழிக்கு பழி வாங்குகின்ற எண்ணத்தோடு செய்யப்படுகிற ஜெபத்திற்கு ஒத்ததாயிருக்கிறது. And this was the prayer of the saints of the tribulation period. இது உபத்திரவ காலத்திலே இருந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபமாயிருக்கிறது. And their prayers were answered. அவருடைய ஜெபமும் கேட்கப்பட்டது. Note here verse 4, verse 5. இங்கே 4-5 வசனங்களை The பாருங்கள். smoke of the incense which came with the prayers of the saints ascended up before God out of angel's hand. And the angel took the censer and filled it with fire of the altar and cast it into the earth, and there were voices and thunderings, lightnings and an earthquake. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. Verses 4 and 5 only point out that these prayers are heard by the Lord. 4-5 வசனங்கள் இந்த ஜெபம் தேவனால் கேட்கப்பட்டது என்பதை காட்டுகிறது. They were praying for deliverance from their enemies. எதிராளிகளிடத்திலிருந்து ஒரு விடுதலைக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். God answered the prayer. கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதிலளித்தார். And only in answer to the prayer you find the following trumpets sounded by the angels. அந்த ஜெபத்திற்கு பதிலாகத்தான் நாம் இங்கே பின்பு பார்க்கிறோம் அந்த 7 தூதர்களும் அங்கே எக்காளங்களை ஊத ஆரம்பித்தார்கள். Now a point to be noted here. இங்கே ஒரு முக்கிய குறிப்பு உண்டு. Verse 5 says there were voices. 5வது வசனத்திலே பார்க்கிறோம் சத்தங்கள். What a contrast it is to verse 1 to verse 5.
முதலாவது வசனத்தையும் ஐந்தாவது வசனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு பெருத்த வித்தியாசம் காணப்படுகிறது. When he had opened the seventh seal, there was silence in heaven about the space of half an hour. அவர் ஏழாம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. And when this angel filled the golden censer with incense and poured it upon the earth, there were voices. அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். அப்பொழுது சத்தங்கள் கேட்கப்பட்டது. Oh, the prayers of the saints were heard. பரிசுத்தவான்களின் ஜெபம் கேட்கப்பட்டது. The prayers of the tribulation period, not our prayer. நம்முடைய ஜெபம் அல்ல, உபத்திரவ காலத்திலே இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஜெபம். You shouldn't forget the saints that come in different dispensation of the creation. பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து வெவ்வேறு காலகட்டத்திலே வாழ்கிற பரிசுத்தவான்களை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். There were saints in the period of innocency. குற்றமில்லாமையினுடைய காலத்திலும் அங்கே பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். There were saints in the period of law. அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாண காலத்திலும் பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். There were saints in the period of law and grace. நியாயப்பிரமாணம் கிருபை என்கின்ற அந்த காலகட்டத்திலும் பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். There are saints in the period of grace. இப்பொழுது கிருபையினுடைய காலத்திலே பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். There will be saints in the period of tribulation. உபத்திரவ காலத்திலும் பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். You understand that? அதை புரிந்து கொள்கிறீர்களா? So this refers to the saints during the period of tribulation. இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த வசனமானது உபத்திரவ காலத்திலே இருக்க போகிற பரிசுத்தவான்களை குறிக்கிறது. So the silence was broken, when the angel poured the incense from the golden censer to the earth. அங்கே பொற்கலசத்தில் இருந்த தூப வர்க்கத்தை பூமியிலே கொட்டிய பொழுது அங்கே அந்த அமைதல் முறிக்கப்பட்டது. It looks as if the heavenly military says, ready, aim, fire, so on. அது இந்த வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது பரலோக சேனை என்பது இப்பொழுது ஆயத்தமாக லக்குவை நீ அதை தொடர்ந்து தாக்கு என்று சொல்வதை போல இருக்கிறது. Almost 3 words are said here. இங்கே அப்படி 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டது. Ready, aim and fire. It looks like that, isn't it? ஆயத்தமாக லக்குவை அதை நீ போரிடு. And then starts all the sounding of the trumpets. அதன் பிறகு இங்கே எக்காளங்கள் ஊதப்படுகின்றன. And you find verse 7 to verse 12 the sounding of the 4 trumpets. இங்கே 7வது வசனம் முதல் 12வது வசனம் வரையிலும் அங்கே எக்காளங்கள் ஊதப்படுகிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. All these sounding of the trumpet refers to the disasters upon this earth during tribulation. எக்காலம் ஊதப்படுகிற அந்த ஒவ்வொரு சம்பவமும் பூமியின் மேல் வரக்கூடிய பேரழிவுக்கு அது அடையாளமாய் உண்டாகிறது. I don't think you need to be confused when you read these chapters. இந்த அதிகாரங்களை படிக்கும் பொழுது நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. Book of Revelation is not a tough subject. வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ரொம்ப மிக கடினம் என்று சொல்ல முடியாது. With the grace of God, with his assistance, will make it easy. கர்த்தருடைய கிருபையினாலும் ஆவியானவருடைய உதவியினாலும் இதை நாம் எளிதாக்க முடியும். So when the angels sounded the trumpet, தூதர்கள் எக்காலத்தை ஊதின பொழுது there were great disasters on this earth. பூமியிலே பேரழிவுகள் ஏற்பட்டன. I feel that all these destructions, disasters, devastations shall take place literally. இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேரழிவும் உண்மையாகவே இந்த பூமியிலே ஒரு நாளில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். This is my humble opinion. இது என்னுடைய எண்ணம். As far as possible, we should try to interpret the book of Revelation literally, and when it is not possible, only we should go to a spiritual interpretation. வெளிப்படுத்தின விசேஷத்துடைய வசனங்களை எழுத்தின்படியே முதலாவது நாம் விளக்க வேண்டும். அப்படி எழுத்தின்படியே விளக்குவது கடினமாக இருக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய முறையிலே அதை நிதானித்து பார்க்க வேண்டும். We should not immediately interpret everything spiritually. படிக்கிற எல்லா வசனங்களையும் உடனடியாக ஆவிக்குரிய முறையிலே நாம் வியாக்கியானம் செய்ய எத்தனிக்க கூடாது. So verse 7 speaks of the first angel. 7வது வசனம் முதலாவது ஆபத்தை குறிக்கிறது. I call it the first trumpet. அது முதல் எக்காலம் என்று நான் அழைக்கிறேன். The very sight of the angels sounding the trumpet is so fearful. அந்த தூதர்கள் எக்காலம் ஊதுகின்ற அந்த காட்சியை பார்ப்பதே கொஞ்சம் பயத்தை உண்டாக்கும். 7th verse says the first angel sounded, and there followed hail and fire mingled with blood, and they were cast upon the earth, and the third part of the trees was burnt up, and all the green grass was burnt up. 7வது வசனம், முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான்,
அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புலெல்லாம் எரிந்து போயிற்று. So you find here hail and fire mingled with blood. இங்கே பார்க்கிறோம் இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும். There followed hail, fire mingled with blood, and they were poured on the earth. இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி அது பூமியிலே கொட்டப்பட்டது. What happened was, என்ன நடந்தது? third part of the trees was burnt up. அங்கே மரங்களில் 1/3 வெந்து போயிற்று. All the green grass was burnt up. எல்லா பசும்புல்லும் எரிந்து போயிற்று. I don't think there is any difficulty in understanding this verse, for we can interpret it literally. இதை புரிந்து கொள்வதிலே நமக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் எழுத்தின்படியே அதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். Listen, கவனியுங்கள். when these judgments had taken place in Egypt during the time of Moses, எகிப்திலே மோசேயினுடைய காலத்திலே இந்த நியாய தீர்ப்புகள் நடைபெற்ற பொழுது, when God punished Pharaoh and also the Egyptians, பார்வோனையும் எகிப்திய மக்களையும் தேவன் தண்டித்த பொழுது, almost all these plagues came upon them literally. இங்கே நாம் பார்க்கக்கூடிய எல்லா விதமான இந்த கொள்ளை நோய்களும் அந்த காலத்தில் உண்மையாகவே நடந்தது. When it was so in the days past during the time of Moses, it shall also take place during the period of tribulation. கடந்த காலத்திலே மோசேயினுடைய நாட்களிலே அப்படி நடந்திருக்குமானால் வரப்போகிற உபத்திரவ காலத்திலும் நிச்சயமாய் அது நடக்கும். Why not we now refer to Exodus chapter 9? யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம், and we will read verses 22 and 23. 22 23 வசனங்களை நாங்கள் படிக்கிறோம். Exodus 9:22-23. And the Lord said unto Moses, stretch forth thine hand toward heaven, and that there may be hail in all the land of Egypt upon man, upon the beast, and upon every herb of the field throughout the land of Egypt. Moses stretched forth his rod toward heaven, and the Lord sent thunder and hail, and the fire ran along upon the ground, and the Lord rained hail upon the land of Egypt. 22 23 வசனங்கள் 9ஆவது அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். Don't you see here the hail and the fire? இங்கே அக்கினியையும் கல்மழையையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? So this punishment, this tribulation also will be found in tribulation period. இதே போன்ற ஒரு தண்டனை அந்த உபத்திரவ காலத்திலும் தேவன் வரவழைப்பார். In Exodus it is the 7th Egyptian plague. நாம் யாத்ராகமத்தில் பார்க்கக்கூடிய 7வது வாதை நோய் கொள்ளை நோயாக இது இருக்கிறது. But you find some differences between the first angel of tribulation here who blew the trumpet and the Egyptian suffering. ஆனால் நாம் இந்த 2 வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, முதலாவது தூதன் எக்காலம் ஊதின போது ஏற்பட்ட அந்த விளைவுக்கும் அங்கே 7வது கொள்ளை நோயாக எகிப்திலே நடந்ததற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. You know, when the people of Israel lived in the land of Egypt, இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே வாழ்ந்த நாட்களிலே all the Egyptians were affected during the period of tribulation. உபத்திரவ காலத்தின் மத்தியிலே This plague was exactly directed upon the Israel. ஆனால் இந்த பேரழிவு இஸ்ரவேலர் மேலேயே அது செலுத்தப்பட்டது. Whereas that plague was upon Pharaoh and the Egyptians. அந்த கொள்ளை நோயானது அங்கே பார்வோன் மேலும் அது அங்கே இருந்த எகிப்தியர் மேலும் வந்தது. But during tribulation exactly upon the children of Israel. ஆனால் இந்த உபத்திரவ காலத்திலே இந்த பேரழிவு இஸ்ரவேலர் மேல் வந்தது. That is to say, the situation will be reversed. அது எதை காட்டுகிறது? சூழ்நிலைகள் அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. And another difference I find in Revelation, இங்கே வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே இன்னொரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். in Egypt man and the beast were affected, suffered. எகிப்திலே வந்த அந்த கொள்ளை நோயிலே மனிதனும் மிருகங்கள் and also the vegetation. அங்கே இருந்த பயிர் வகைகளும் பாதிக்கப்பட்டன. But during the time of tribulation the trees and green grass were affected. ஆனால் உபத்திரவ காலத்திலே இங்கே நாம் பார்க்கிற வசனத்திலே மரங்களும் பசும்புல்லும் எல்லாம் பாதிக்கப்பட்டது. Another difference is, இன்னொரு வித்தியாசம், in Egypt every herb and every tree was affected. எகிப்திலே எல்லா மரமும் எல்லா பயிர்களும்
பாதிக்கப்பட்டது. See, I read verse 22 in Exodus chapter 9. யாத்ராவும் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். You find every herb of the field. Note the word every herb and every tree. இங்கே நான் பார்க்கிறோம் சகலவிதமான பயிர் வகைகள் மேலும், and also man and the beast. அங்கே மனிதர்கள் மேலும் மிருகங்கள் மேலும். But in the case of the tribulation, you find 1/3 of the herbs and trees. நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம் மரங்களிலே 1/3 பசும்புல். And that's the only difference between the two plagues or tribulation. ஆகவே இந்த இரண்டு விதமான பேரழிவுகளுக்கு உள்ள வித்தியாசங்கள் இந்த மூன்று காரியங்களாக இருக்கிறது. This is only for your knowledge, that's all. உங்களுடைய அறிவுக்காக இந்த வித்தியாசத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். We are more concerned with the book of Revelation only. நாம் அதிகமாக இப்பொழுது ஆழ்ந்து தியானிப்பது வெளிப்படுத்தின விசேஷத்தை மட்டுமே. When we refer to similar instances in the Old Testament, இதே போன்ற சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்திருப்பதை சொல்லும் பொழுது, we should only come to a conclusion that God will and can send such punishments upon the earth. கடந்த காலத்திலே கர்த்தர் இதை செய்திருக்கிறபடினால் எதிர்காலத்திலும் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்கிற நிச்சயத்தை அது நமக்கு தருகிறது. You should interpret it saying it will be only a shadow or spiritually and so on. ஏனென்றால் இந்த மாதிரி காரியங்களை நாம் படிக்கும் பொழுது இவைகளெல்லாம் நிழலோட்டமாக உதாரணமாக எழுதியவைகள் என்று நாம் பொருள்படுத்தக் கூடாது. Literal destructions on the earth will take place. நிச்சயமாக எழுத்தின்படியே இந்த பேரழிவுகள் உலகத்தில் ஏற்படும். Verses 8 and 9 of Revelation 8, இங்கே 8ஆம் அதிகாரத்தின் 8, 9 வசனங்களிலே we find the second trumpet. இங்கே இரண்டாவது எக்காலத்தை பார்க்கிறோம். The second angel sounded, and as it were a great mountain burning with fire was cast into the sea, and the third part of the sea became blood. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. And the third part of the creatures which were in the sea and had life died, and the third part of the ships were destroyed. சமுத்திரத்திலிருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. Here we find the second angel blowing the trumpet. இங்கே இரண்டாவது தூதன் எக்காலம் ஊதுவதை நாம் காண்கிறோம். A point to be noted here, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய குறிப்பு என்னவென்றால், is not actually a literal great mountain burning with fire. அங்கே ஒரு பெரிய மலையே அக்கினியினால் எரிகிற எழுத்தின்படியா எரிகிற காரியம் அல்ல. You find here as it were, note the word as it were, a great mountain burning with fire. அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று என்று அங்கே மலை போன்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's not the actual mountain falling into the sea. அது எதை காட்டுகிறது? ஒரு பெரிய மலை அப்படியே சமுத்திரத்திலே விழவில்லை. But as it were a great mountain, you find burning with fire was cast into the sea. அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. We call as if a burning mountain, as if அது ஒரு அக்கினியால் எரிகிற மலை போன்றது என்று நாம் சொல்லலாம். 1/3 of the sea became blood. அப்பொழுது சமுத்திரத்திலே 1/3 இரத்தமானது. 1/3 of the creatures in sea died. சமுத்திரத்திலுள்ள ஜீவன்களில் எல்லாம் 1/3 மரித்து போனது. 1/3 of the ships were destroyed. அங்கே கப்பல்களிலே 1/3 அழிந்து போனது. It's highly probable that these instances will take place in the Mediterranean Sea. இந்த சம்பவங்கள் நாம் அறிந்திருக்கிறபடி உலகத்திலே மத்திய தரைக்கடல் பகுதியிலே இந்த சம்பவங்கள் நடக்கலாம். We are not certain, but it appears to be probably. இதை படித்து பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள் மத்திய தரைக்கடல் பகுதியிலே நடக்கலாம் என்று நாம் அனுமானிக்கலாம். Now, a similar occurrence also could be seen in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இதையொத்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. Not exactly the same. அதே போன்ற சம்பவம் அல்ல. Turn to Exodus chapter 7. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம். And we read from verse 19 to 21. இங்கே 19 முதல் 21 வரை வசனங்களை தமிழிலே படிக்கிறோம். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படி உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆரோனும் செய்தார்கள்.
பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. 21வது வசனம், நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருந்தது. You find the water becoming the blood. இங்கே நாம் பார்க்கிறோம் தண்ணீர் இரத்தமாக மாறுகிறது. And the fish that was in the river died. அது மட்டுமல்ல, நதியிலே இருந்த எல்லா மீன்களும் மரித்து போனன. And so we are able to see similar incidents in the Old Testament during the time of Moses in Egypt. இங்கே எகிப்து தேசத்திலே மோசேயினுடைய காலகட்டத்திலே இதை போன்ற ஒரு சம்பவம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். You can also draw a difference between the first trumpet and the second trumpet. இங்கே முதலாவது எக்காலத்துக்கும் இரண்டாவது எக்காலத்திற்கும் ஒரு அந்த விளைவுகளிலே ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். In the first trumpet you find 1/3 of herbs and trees were affected. முதலாவது எக்காலம் ஊதின பொழுது அங்கே மரங்களிலே 1/3 எரிந்து போனது. The trees were burnt up, the herbs were burnt up. பசும்புல் எல்லாம் எரிந்து போனது. The second trumpet, இரண்டாவது எக்காலம் ஊதின பொழுது 1/3 of the living creatures in the sea were dead. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளிலே 1/3 செத்து போயிற்று. And 1/3 of the ships were destroyed. கப்பல்களிலே 1/3 சேதமாயிற்று. Children of God, தேவனுடைய பிள்ளைகளே, literally these incidents will take place during the time of tribulation. உபத்திரவ காலத்திலே எழுத்தின்படியே இந்த சம்பவங்கள் நிச்சயமாய் நடக்கும். Don't think they are shadows but literal incidents. இவைகள் வெறும் அடையாள சம்பவங்கள் என்று நினைக்காதீர்கள், உண்மையாகவே நடக்கக்கூடிய காரியங்கள். Now verses 10 and 11 we read the third trumpet. இங்கே 10-11 வசனங்களிலே மூன்றாவது எக்காலம் ஊதப்படுவதை பார்க்கிறோம். The third trumpet sounded and there fell a great star from heaven burning as it were a lamp, and it fell upon the third part of the rivers and upon the fountains of waters, and the name of the star is called wormwood, and the third part of the waters became wormwood, and many men died of the waters because they were made bitter. 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரக்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். And here also a point to be noted. இங்கே there fell a great star from heaven as it were a lamp. இங்கே ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. See stars falling down to the earth. இங்கே நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழுகிறதை பார்க்கிறோம். And when they fall upon the rivers and fountains of water, they become bitter. அவைகள் ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் விழும்பொழுது எல்லாம் கசப்பாய் மாறுகிறது. Already we suffer a lot in these days without water. ஏற்கனவே தண்ணி இல்லாம நம்ம ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். In this present day itself, இந்த காலத்திலே இவ்வளவு கஷ்டங்கள். when the tribulation is not started yet, இன்னும் உபத்திரவம் என்பது ஆரம்பிக்கவே இல்லை. before the coming of the Lord, நாம் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அதுக்கு முன்மான so much of காலகட்டத்தில் water scarcity. இப்பொழுதே தண்ணீருக்கு இவ்வளவு பஞ்சம். Imagine what will be the horror of this tribulation. அப்படியானால் இந்த உபத்திரவ காலத்தினுடைய பயங்கரம் எப்படி இருக்கின்ற நினைத்து Star falling from heaven as it were a lamp. ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து பூமியிலே விழுந்தது. Converting the drinking water into a bitter water. குடி தண்ணீர் எல்லாம் கசப்பான தண்ணீராய் மாறி விடுகிறது. Man cannot drink the water and man will die because there is no water. மனிதன் தன்னை குடிக்க முடியாமல் குடித்த பொழுது மரித்து போகிறான். We find here many will die in those days அந்த நாட்களிலே மனுஷரில் அநேகர் மரித்து போவார்கள். because they cannot drink the water. ஏனென்றால் அது அவ்வளவு கசப்பான தண்ணீராய் இருந்தது. Children of God, தேவனுடைய பிள்ளைகளே, it was also true during the time of Moses in Egypt. மோசேயினுடைய காலத்திலே எகிப்து நாட்டிலும் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது. In Exodus 7:17 we find, யாத்ராகமம் 7:17 நாம் பார்க்கிறோம். I will smite with the rod that is in thine hand upon the waters which are in the river, and they shall be turned into blood. இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியிலே இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி. And verse 21 says, 21வது வசனம், and the rivers stank, and the Egyptians could not drink of the water of the river. நதியின் மீன்கள் செத்து நதி ஆறி போயிற்று, நதியின் தண்ணீரை எகிப்தியர்கள் குடிக்க கூடாமற் போயிற்று. And that's the terrible
disaster on the earth. அது உலகத்திலே ஒரு பெரிய பேரழிவு. In English Bible you find the name of the star is called wormwood. ஆங்கில வேதாகமத்திலே அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழிலே அது எட்டி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. And a careful search of the scripture in Jeremiah chapter 9 verses 13 to 15. எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். How the Lord is annoyed when his people are backslidden. கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் பின்வாங்கி போகும்போது எவ்வளவாய் கோபம் கொள்கிறார் என்பதை பார்க்கலாம். Because these are all the tribulation to Israel. இவைகள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள். Jeremiah 9 verse 13. எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது The Lord said, because they have forsaken my law, which I set before them, and have not obeyed my voice, neither walked therein, but have walked after the imagination of their own heart, and after Baalim, which their fathers taught them. Therefore, thus said the Lord of hosts, the God of Israel. Note here, behold, I will feed them, even this people, with wormwood, and give them water of gall to drink. 9ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். நான் அவரவருக்கு விதித்த என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்திற்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து, I will feed them, these people, with wormwood and give them water of gall to drink. ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்திற்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து. Why did God give this water to them? ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார்? They have forsaken my law. ஏனென்றால் நான் அவர்களுக்கு விதித்த பிரமாணத்தை அவர்கள் They have not obeyed my voice. என்னுடைய சொல்லை அவர்கள் கேட்கவில்லை. Neither walked therein. அதன்படி நடக்கவில்லை. That is the reason why the children of Israel will suffer. ஆகவேதான் இஸ்ரவேல் புத்திரர்கள் இப்படியான உபத்திரவங்களை அடைகிறார்கள். Oh children of Israel, why are you going to suffer in the time of tribulation? இஸ்ரவேல் மக்களே, ஏன் உபத்திரவ காலத்திலே இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க You போகிறீர்கள்? have forsaken the word of God. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிவிட்டீர்கள். Rejected Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. You have not obeyed my voice. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியவில்லை. Walked in your own imagination. உங்களுடைய மன விருப்பத்தின்படியே நடந்தீர்கள். The Lord will smite the drinking water. கர்த்தர் அப்பொழுது அந்த குடி தண்ணீரை அடிப்பார். Oh, it's a sorrowful matter for them. உண்மையாகவே அது பெரிய ஒரு துக்கமான காரியம். Another fourth angel we read in 12th verse. இங்கே 12வது வசனத்திலே நான்காவது தூதனை பார்க்கிறோம். The fourth angel sounded, and third part of the sun was smitten, and third part of the moon, and third part of the stars, so as the third part of them was darkened, and the day shone not, for a third part of it, and night likewise. நான்காம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. This kind of natural catastrophes were already told in the book of Revelation chapter 6. இப்படிப்பட்ட இயற்கையினால் வரக்கூடிய பேரழிவுகள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருந்தன. If you will turn to chapter 6 verse 12, I think. 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கலாம். Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் And I 6ஆம் beheld அதிகாரம். when I had opened the sixth seal, and lo, there was a great earthquake, and the sun became black as a sackcloth of hair, and the moon became as blood, and the stars of heaven fell onto the earth. 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தன. So again these judgments were upon the people of Israel. இந்த நியாய தீர்ப்புகள் இஸ்ரவேலர் மேலே வந்தது. Some of the signs were spoken by Jesus Christ also in Luke's Gospel chapter 21. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே இயேசுவும் கூட இந்த அடையாளங்களை குறித்து பேசி இருக்கிறார். Please turn to Luke's Gospel chapter 21, 25 to 28. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலே மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். This is of course the second coming of Jesus Christ to the earth to rule is mentioned here. இங்கே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளும்படியாக வரப்போகிற அந்த வருகையை காட்டுகிறது. Before which time these disasters will take place. அதற்கு முன்பாக இந்த பேரழிவுகள் பூமியிலே நடக்கும். And so the 1/3 of a sun and 1/3 of the moon's light and the 1/3 of stars light will be affected. ஆகவே சூரியனுடைய வெளிச்சத்திலும் சந்திரனுடைய வெளிச்சத்திலும் நட்சத்திரங்களுடைய வெளிச்சத்திலும் மூன்றிலே ஒரு பங்கு இருளடைகிறது. They were darkened, the Bible says. நாம் இங்கே பார்க்கிறோம் அவைகள் இருளடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. And we also see in Exodus chapter 10 similar occurrence. அது மட்டுமல்ல யாத்ராகமத்திலே 10ஆம் அதிகாரத்திலே இதை போன்ற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். Please turn to Exodus 10 verses 21 to 23. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக் கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டி என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. Think about it. இதை சற்று யோசித்து பாருங்கள். It's remarkable. மிக மிக ஆச்சரியமான. I used to picture this before my mind's eye. என்னுடைய மனக்கண்களிலே இந்த நிகழ்ச்சியை நான் அப்படியே சித்தரித்து பார்த்தேன். All the children, the Egyptians were sitting in utter darkness. எகிப்திலே இருக்கக்கூடிய எகிப்தியர்கள் எல்லாரும் முழு இருளிலே இருக்கிறார்கள். Bible says thick darkness. அங்கே அது மிக மிக காரிருள் என்று பார்க்கிறோம். All through the land of Egypt thick darkness for 3 days. 3 நாட்கள் எகிப்து தேசம் எங்கும் காரிருள் உண்டானது. They saw not one another. அந்த 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவில்லை. This is interesting. They neither rose any from the place for 3 days. ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. What a kind of punishment it is. அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தண்டிப்பு. Imagine, suppose you are sitting down for 3 days in the same place. யோசிச்சு பாருங்க, 3 நாள் ஒரே இடத்திலே உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்கும்? Thick darkness. அங்கே காரிருள். Oh, so God can punish the people in the world any way he likes. கர்த்தர் தான் விரும்புகிறபடி இந்த உலகத்து மக்களை அவர் தண்டிப்பார். What I want to say is, if such disasters and persecutions, tribulation had taken place in the past, it shall also take place in the future. நான் சொல்ல விரும்புவதெல்லாம் என்னவென்றால், கடந்த காலத்திலே இப்படிப்பட்ட அழிவுகள் உலகத்திலே நடந்திருக்கும் என்றால் அதேபோல் நிச்சயமாக வருங்காலத்திலே நாம் இந்த வசனங்களிலே படிக்கக்கூடிய அழிவுகள் நடந்தே தீரும். And finally, கடைசியாக verse 13 you read. 13வது வசனம். And I beheld and heard an angel flying through the midst of heaven, saying with a loud voice, Woe, woe, woe to the inhabitants of the earth, by reason of other voices of the trumpet of the 3 angels which are yet to sound. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். This is actually the angel warning. இது ஒரு தூதனுடைய ஒரு எச்சரிப்பு. 3 more trumpets are there still. இன்னும் ஊதப்பட வேண்டிய 3 எக்காலங்கள் உண்டு. The angel knew very well all the atrocities that would take place hereafter. இந்த உலகத்திலே நடக்க வேண்டிய பெரிய கொடுமைகள் அழிவுகளை இந்த தூதன் அறிந்திருந்தார். Terrible disasters will take. That is actually the great tribulation. ஒரு பேர் அழிவு இந்த உலகத்தில் நடக்கும். அது ஒரு பெரிய உபத்திரவமாய் இருக்கும். I should say that is the latter part of the tribulation, 3.5 years. அது இந்த உபத்திரவ காலத்தினுடைய பின்பகுதியாகிய 3.5 வருஷங்களில் நடக்கக்கூடிய காரியங்கள். When you read the words of the Lord Jesus Christ, Matthew's Gospel, chapter 24, மத்தேயு
எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது in chapter 24 verse 8 you find the beginning of the sorrows. 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இந்த துக்கங்களுடைய ஆரம்பத்தை பார்க்கிறோம். And chapter 24 verse 21 you'll find the great tribulation. ஆனால் அதே 24ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலிருந்து மகா உபத்திரவ காலத்தினுடைய காரியங்களை பார்க்கிறோம். And thus you see the tribulation is of two sections, periods. ஆகவே உபத்திரவ காலத்தை இரண்டு பகுதிகளாக நாம் காணலாம். The first 3.5 years and the remaining 3.5 years. முதலாவது 3.5 வருஷங்கள் பின் பகுதியிலே உள்ள அடுத்த 3.5 வருஷங்கள். The latter part of the tribulation 3.5 years is called actually great tribulation. உபத்திரவ காலத்திலே பின் பகுதியிலே உள்ள அந்த 3.5 வருஷங்கள் மகா உபத்திரவ காலம் என்று அழைக்கப்படுகிறது. That's a severe tribulation. அது மிக மிக கொடுமையான. If an angel would say woe, woe, woe to the inhabitants of the earth. ஒரு தூதனை பார்த்து பூமியின் குடிகளுக்கு ஐயோ 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 என்று சொல்லுமானால் I don't know what would it be. அது எப்படி இருக்கும் என்று நான் நினைத்து பார்க்க முடியவில்லை. That we will see in chapter 9. அதை 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம்.